ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஃபேமஸான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு இது ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். அது தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு அது கூட மிளகு, சோம்பு, பூண்டு அது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மிக்சியில் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கிரைண்டரில் லைட்டாக ஓட்டினாலே போதும், நல்லா குறவரப்பாக அரைச்சி வந்துடும். இது கூட பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். இந்த எண்ணெய் இதே மாவுலேயே நம்ம வடையும் செஞ்சுக்கலாம். அந்த வடை செஞ்ச எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். அதிலே சோம்பு, பட்டையெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எப்போவுமே போடுற மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும்.